இந்த மாதிரி கிராமத்து விளையாட்டுனா யாருக்கு தான் பிடிக்காது. குழந்தைகளுக்கான விளையாட்டு நிகழ்ச்சி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான பரிசளிப்பு விழாவும் நடந்துச்சு. அடுத்த நாள் மிகப்பெரிய கோலாகலத்தோட விநாயகர் ஊர்வலம் நடந்துச்சு. பெண்கள் எல்லாருமே முளைப்பாரி ஏந்திட்டு, சின்ன குழந்தைங்க பெரியவங்க ஆண் பெண் அப்படின்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் பட்டாசு, வானவேடிக்கை, குத்தாட்டம், கோலாகலம்னு அந்த நாளே உற்சாகத்தோடு இருந்துச்சு. விநாயகரோட ஹாப்பி பர்த்டேல அவரோட பஜனை சத்தத்தை விட எங்கள் ஊர் மக்களோட சிரிப்பு சத்தம் தான் அதிகமாக இருந்துச்சு. என்ஜி புத்தூரில் இது ஒரு நாள் கொண்டாட்டம் இல்லை, பண்டிகை ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒவ்வொரு நாளுமே கொண்டாட்டம் தான். இந்த ஒற்றுமையெல்லாம் இப்படி தான் இருக்கும், ஆனால் அன்னதானத்துக்கு அடிச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஊர்வலத்துக்கான வேலையெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும் மத்தியானத்துல இருந்து இரவு கொடுக்குற அன்னதானத்துக்கான வேலை வேக வேகமாக நடந்துட்டு இருந்துச்சு. வீடுகளில் வேலை செய்ய சொன்னால் 1000 தடவை யோசிக்கிற ஆம்பளைங்க தான் இங்கே வந்துட்டு எந்தவித தயக்கமும் இல்லாமல் அன்னதானத்துக்குன்னு சொன்னதும் கடகடன்னு வேலை செய்கிறாங்க. இது என்ஜி புதூர் மகிழம் அறக்கட்டளை நடத்தும் விநாயகர் சதுர்த்தி அன்னதானம். விநாயகர் சதுர்த்தி நாளில் என்ஜி புதூரில் எப்பவுமே ஒரு நாள் மட்டுமே அன்னதானம் வழங்கப்படும். இந்த முறை மகிழம் அறக்கட்டளை சார்பாக என்ஜி புதூர் விநாயகர் கோயிலில் சாமி தரிசனத்துக்கு வந்த அனைவருக்கும் அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றுச்சு. லென்ன கவுண்டன் புதூரின் அடையாளமான மகிழம் அறக்கட்டளை பிறரை மகிழ்வித்து மகிழ்ச்சி அடைகிறது. அடுத்து என்னங்க, அழகு விநாயகருக்கு கண் திருஷ்டி கழிச்சிட்டு தேங்காய் உடைச்சி குளத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் பக்குவமாக விநாயகரை கரைச்சிட்டு வந்துட்டாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.